உங்களுக்கு 6 அடி உயரம் இல்லைன்னு வச்சுங்க, உங்களால் இந்தியாவில் வாழ முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தால் எப்படி எடுத்துப்பீங்க? இது உங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்கலாம், இல்லை ப்ராங்க் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வருங்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, 100 மீட்டர் உயரம் இல்லை என்றால் அதை மலையாக கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய, நம்முடைய புவியியல் வகுப்புகளில் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்தியாவினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய ஆரவல்லி மலைப்பகுதிகளை முழுமையாக இல்லாமலாக்கி அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானாவிலிருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஏறத்தாழ 760 கிலோமீட்டர் அளவிற்கு நீண்டு கிடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இயற்கை பிரதேசம் இந்த ஆரவல்லி குன்றுகள் என்று சொல்வது. நம்முடைய இமயமலையை விட பழமையானது. என்ன கணக்கு என்ன சொல்லணும்னா 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மலை இருக்கிறதுனால தான், இந்த மாதிரியான குன்றுகள் இருக்கிறதுனால தான் இதற்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தார் பாலைவனம் மீண்டும் விரிவடையாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் இந்த குட்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சில காலங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் பஞ்சம் வந்தது. தண்ணீர் பஞ்சம் வந்தபோது இந்த ஆரவல்லி குன்றுகளில் இருக்கக்கூடிய ஆறுகளிலிருந்து தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டு அந்த இடமெல்லாம் மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மலை இது தொடர்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அந்த வழக்கு வந்ததுமே உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசுகிட்ட, அதாவது மோடி கிட்ட சில தகவல்களை கேட்குறாங்க. அதாவது ஒரு இந்த மலைக்குன்றுகள் குறித்து ஒரு தெளிவான வரையறை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக மோடி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு வரையறையை கொடுக்குறாரு. எப்படி? ஆரவல்லி குன்றுகளில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய குன்றுகள் மட்டுமே ஆரவல்லி மலைகளாக கருதப்படும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், 2 குன்றுகளுக்கு இடையே 500 மீட்டர் இருந்தால் மட்டுமே அந்த பகுதி ஆரவல்லி மலைத்தொடராக கருதப்படும். இப்போ இந்த வரையறையை மோடி கொடுக்குறாரு, சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குறாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த ஆபத்தான வரையறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போது நல்லா கேட்டுங்க, இந்தியாவினுடைய குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுடைய இயற்கை சமநிலையை பாதுகாப்பதில் ஒரு மிக முக்கியமான பங்கு ஆரவல்லி குன்றுகளுக்கு உண்டு. இப்போது நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாஜகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ஒரு